வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அது ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் 2 நிலை வரும். அதாவது இதை செய்யலாமா வேண்டாமான்றது ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு யோசனை இருக்கும். அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. குழப்பமும் இருக்கும். இப்படியான ஒரு மனசு 2ம் கலந்தது தான் இந்த வாரம் இவங்களுக்கு இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11ஆவது வீட்டில், அதாவது 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகச்சேர்க்கை தான் இது இப்படி பண்ணுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பொறுத்தவரையில் எதிர்கால திட்டங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இது செஞ்சால் சரியாக இருக்குமா, இதை கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறோமே, செஞ்சிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, இது என்னென்னா இவங்க நம்மளை பற்றி ஒரு நல்ல ஒரு உயர்வான காரணம் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கிறதே இந்த அழுத்தத்துக்கும் காரணமாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆக்ஷன் வீக் தான் சொல்லணும். தீவிரமாக இது முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு புதிய முயற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தொடங்குறது ஈஸி தான். ஆனால் பலன் இந்த வாரமே அதுக்கான பலன் கிடைக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி வேலையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், ஒரு இம்பார்ட்டண்ட் இந்த செக்ஷனில் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை அழுத்தமெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 15, 16, 17, 18 இந்த 4 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்குது. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிங்கள்லாம் உங்களை நல்லா கவனிப்பாங்க. உடனடியாக பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையை அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அந்த பலனெல்லாம் கொஞ்சம் சேவிங்ஸ் மாதிரி இருந்துக்கும். பின்னாடி உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே எங்கேயுமே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இறங்கிடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஈகோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஈகோ கிளேஷ் நான் தான் சரி பண்ணணும், என்னால் முடியும், நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் வச்சு எந்த ஒரு வேலையிலையும் இறங்காதீங்க. என்ன சொல்கிறாங்க, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வச்சு ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் வரவு பொறுத்த வரைக்கும் பணம் நல்லபடியாக வரும். ஆனால் இன்றைக்கி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வருமா தெரியாது, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும். உங்களுடைய பழைய வேலைகள், பழைய கலெக்ஷனு அதெல்லாம் கொஞ்சம் நினைக்கிற நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நிதானமாக வரும். கொஞ்சம் சம்பளமே உங்களுக்கு ஒரு நாள் தள்ளி மாதிரி வரா மாதிரி தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஒரு வலுவான வேலை அழுத்தம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20, 21ஆம் தேதி நேரங்களில் கொஞ்சம் சின்னதாக ஒரு அமைதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுனா ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு செய்யாதீங்க. அதே நேரத்தில் யோசனை பண்ணுங்கள். யாருக்காவது கடன் கொடுக்கணும் கேட்குறாங்க அப்படின்னா மாட்டிக்காதீங்க. கடன் கொடுத்து பண்ணிடாதீங்க. அதாவது ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செலவு செஞ்சிடணும், வாய்ப்பு டக்குன்னு இந்த செலவு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த வேலையும் செலவையும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுங்க, தீவிரமாக யோசித்து செயல்படுங்க. உங்களோட குடும்பம் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட பேசாமல் இருந்திருக்க உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு லைனில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ஒரு முக்கியமான கருத்தாக எடுத்துக்குவாங்க. ஆனால் சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது சொல்கிறோமே இது கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி யோசனை பண்ணி சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சொல்லும்போது ஒரு கஷ்டமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. லேசான எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடலில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிற சக்தி அதிகமாக இருக்கும்.
நல்லபடியாக அதிகமாக உடல் உழைப்பு போடுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவலியோ, இல்லை கண்ணில் கொஞ்சம் எரிச்சலோ, இல்லை ரத்தத்தில் கொஞ்சம் சூடு, அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையான நேரங்களில் தேவையான அளவு தண்ணி அதிகமாக குடிங்க. காரம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றதுக்கு அதிகமாக பாருங்கள். அதே நேரங்களில் இரவு தூங்கும்போது தூக்கத்தை வந்து எந்த ஒரு காரம் கொண்டும் அதை கட்டுப்படுத்தாதீங்க. தேவையான நேரத்தில் கரெக்டாக தூங்கிடுங்க. மொபைல் பார்க்குறது அது மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சனிக்கிழமை வந்து உங்களுக்கு எள் தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரக நிலைகளில் ஏற்படுத்தி தோடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் தினமுமே உங்களுக்கு உச்சரிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இந்த வார நிலை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா இது நீங்கள் ரொம்ப எஃபர்ட்டை போடக்கூடிய ஒரு வாரம் தான். அதே நேரத்தில் அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும்னு ஒரு அவசியம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நிதானமாக கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மனசை மட்டும் நல்லா கட்டுப்படுத்தி சரிப்பா நம்ம உழைக்கிறோம், அது கண்டிப்பாக பலன் வரும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட ஒரு தெளிவோடு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை வந்து நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை நம்ம வார ராசி பலனில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.